ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்றைக்கி நம்ம இந்த ஹிடன் லவ்வுடைய கடைசி பாகம் தான் பார்க்க போகிறோம். சரி, அவங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ போன பாட்டில் என்ன இருக்கும், நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அவளுடைய லவ்வையும் வெளிப்படுத்திருப்பா இல்லையா? ஸோ இதனால ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, ஜாலியாக அடிக்கடி மீட் பண்ணுறது, வெளியில் போகிறது, நம்ம ஹீரோயினை ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறது, ஹீரோயினும் ஹீரோவை கேரிங்காக பார்த்துக்கிறது, இப்படின்னு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குது. ஸோ அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ லேட் நைட்டில் தனியாலாம் வீட்டுக்கு போயிட்டுருக்காத, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு ஹீரோயின், நீங்களே பாவம், பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு நைட்டு தான் ஃப்ரீ ஆகுறீங்க, அப்பவும் தூங்காமல் என்னை பார்க்க வந்துடுறீங்க, உங்கள் வீடு என்னுடைய ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, இப்படி என்னை கூப்பிட வர்றது எனக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அதுக்கு ஹீரோ, நீ சொல்கிறது சரிதான், பேசாமல் என்னுடைய வீட்டுக்கு என் கூட வந்துடுறியா அப்படின்னும் போது, ஹீரோயினுக்கு கரெக்டாக அவளுடைய அம்மா ஃபோன் பண்ணி, என்னம்மா எங்கே இருக்க, இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்க, ஹீரோயின், வீட்டுக்கு தாம்மா போயிட்டுருக்கிறேன், பக்கத்தில் வந்துட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளுடைய அம்மாவும், சரிம்மா நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வீடியோ கால் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் எப்படி என்னை விசாரிக்கிறாங்க, இந்த நிலமையில நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு வர முடியும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி விடு, நானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு உன்னை தினமும் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்க. அப்போ ஹீரோயினுக்கு அவளுடைய அண்ணன் கால் பண்ணுறான். இந்த நேரத்தில் அண்ணன் எதுக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஹீரோயின் ஃபோன் எடுக்க, ஹீரோயினுடைய அண்ணக்காரன், என்ன சாங்ச்சி எங்கே இருக்க, ரூம்க்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், இல்லைண்ணா, ஆனால் ரூம் பக்கத்தில் வந்துட்டேன், கொஞ்சம் நேரத்தில் நான் போயிடுவேன் அப்படின்னும் போது, உன்னுடைய காலேஜ் கேம்பஸில் கூட ஒரு பொண்ணு ஒரு பையன் கை கோர்த்து நடந்து போயிட்டு இருக்காங்க, அது நீ தானே அப்படின்னு அண்ணக்காரன் கேட்க, அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. சுத்தி முத்தி பார்த்துட்டு, நீ யூகிலையா இருக்கிற, எப்போ வந்தங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் அண்ணக்காரன் கரெக்டாக அவங்க ஆப்போசிட்ல வந்து நிற்க, இவங்களே முறைச்சிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோயின், என்னடா சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்கிற, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்ல, என்ன சங்சி எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சியா, நீ எதுக்கு அவன் கையை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கிற, அவனுக்கு என்ன கால் நடக்க முடியாதா இல்லை கண்ணு தெரியாதா அப்படின்னு கோமா கேட்கும்போது, ஹீரோயின் வந்து அப்படியே சமாளிக்கணுன்றதுக்காக, இல்லை அவன் குடிச்சிருந்தான், அதான் சப்போர்ட்டுக்கு நான் பிடிச்சி நடந்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஹீரோ அண்ணன் அப்படியே முறைக்கிறான். ஹீரோயின் அப்படியே பயந்து போய் ஹீரோடைய கையை பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேரும் வசமா அண்ணன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து, அண்ணா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, உன்கிட்ட சீக்கிரமா சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, அந்த அண்ணக்காரன் எதுக்குமே பதில் சொல்லாம, இன்னும் உன்னுடைய ரூம்க்கு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கோமா கேட்குறான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்துட்டோம் பக்கத்துல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை கூப்பிட்டு, நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்காத, உங்க அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறான். அப்போ ஹீரோயின் ரூம் கரவும் அவளுடைய அண்ணன் ஹீரோயினை கிளம்ப சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு என்ன இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்களோன்ற மாதிரி பயமாவே இருக்குது. அவங்க அப்படியே கிளம்பாம திணறிட்டே இருக்க, ஹீரோ வந்து, நீ எதுக்கும் கவலைப்படாம ரூமுக்கு போ, அம்மா வேற கால் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, நீ போய் கால் பண்ண, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, ஹீரோயினுக்கு போக மனசே இல்லை. அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் போனதும் ஹீரோவும் அவளுடைய அண்ணனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வரவும் ஹீரோயினுடைய அண்ணன் ஹீரோவை பலார்னு ஒரு அடி அடிக்கிறான். அதோட நிறுத்தாம ஹீரோவை கோவத்துல உதைக்க வர செய்யறான். ஹீரோ திரும்பி எதுவும் அடிக்காம, அவன் அடிக்கிறதையே வாங்கிக்க, உனக்கு உன்னுடைய கோவம் போற வர அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு வாயிலிருந்து ரத்தமே வந்துருது. ஹீரோயின் அண்ணனுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட் அடிக்கவே ஒரு கட்டத்துக்கு மேல கஷ்டமாகிருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்க, ஹீரோயினோட அண்ணன், இது எத்தனை நாளா நடக்குது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோ, ஒரு 2 மாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது எப்படிடா, என்னுடைய தங்கச்சி உன்னுடைய தங்கச்சி தானே, சின்ன வயசுல இருந்தே அவளை உனக்கு தெரியும் தானே, அப்புறம் எப்படி லவ் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, டே உனக்கு இன்னும் கோவம் போகலன்னா என்ன அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, போடா என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்குது. அப்புறமா அண்ணக்காரன் எந்திரிச்சு, சரி வா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சந்தோஷமா பின்னாடி ஓடி போறான். அதே நேரம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஹீரோயின் பதற்றத்துல இருக்காங்க. அடுத்தது ஹீரோவும் ஹீரோயினுடைய அண்ணனும் கார்ல வந்துட்டு இருக்க, ஹீரோயின் அவளுடைய அண்ணனுக்கு கால் பண்றா. அப்போ ஹீரோயின் அண்ணன் கால் எடுக்காம இருக்கவும், ஹீரோயின் அவளுடைய அண்ணனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோவுக்கு, அங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்னு மெசேஜ் பண்றாங்க. ஸோ ஹீரோவுக்கு மெசேஜ் வர்றத அண்ணன்காரனும் பார்த்துடுறான். அப்போ ஹீரோ வந்து, எல்லாம் ஓகே தான், கவலைப்படாத அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டு, இங்க பாருடா, நான் உன்னுடைய தங்கச்சியை காலம் ஃபுல்லா நல்லா வச்சு பார்த்துப்பேன், நீ அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அண்ணனால ஏத்துக்கவே முடியல. நிஜமா சீரியஸா தான் சொல்றியா, உங்க ரிலேஷன்ஷிப் எந்த ஸ்டேஜ் வரை இப்போ போயிருக்குது அப்படின்னு கேட்கும்போது, டேய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் என்ன உன்னுடைய தங்கச்சியை லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டுருவேன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோயினுடைய அண்ணன், எனக்கு உன் சுத்தமா நம்பிக்கை இல்லை, உனக்கு 26 வயசு ஆகுதுடா, நீ உன்னை விட இவ்வளோ சின்ன பொண்ணை லவ் பண்ற, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்க, நான் ரொம்பவே சீரியஸா இருக்கிறேன், எங்களுக்குள்ள ஒரு 5 வருஷம் தானே கேப் இருக்குது, இன்னும் கோவம் போகலன்னா என்ன அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடைய அண்ணன் கோவத்துல 4 குத்து விட்டுட்டு இருக்க, ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கிறான். ஒரு வழியா ரெண்டு பேரும் எப்படியோ சமாதானம் ஆகிடுறாங்க. அடுத்தது ஹீரோனுடைய வீட்டுக்கு அண்ணன்காரனை கூட்டிட்டு வரான். ஹீரோயினுடைய அண்ணன் ஹீரோடைய வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க, ஃப்ரிட்ஜை திறந்தா அதுல ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. உடனே ஹீரோ அண்ணன்காரனை தடுத்து, இதை மட்டும் எடுக்காத, சாங்சிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஏதாவது குடிக்க மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் ட்ரிங்க் எடுத்து அண்ணன்காரன் குடிக்கிறான்.
அடுத்தது ஹீரோ உட்காந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் அவனுக்கு வீடியோ கால் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோ மூஞ்சில் வர காயமா இருக்கிறதுனால வீடியோ கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் உனக்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோக்கு ஆடியோ கால் பண்றாங்க. என்ன நீங்க சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, சளி பிடிச்சிக்க போகுது, எல்லாம் அங்கே ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எல்லாம் ஓகே தான், நீ எதுவும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ ஹீரோயின் எங்கள் அண்ணன் எதுக்கு இங்கே வந்தான்னு சொன்னானா, எத்தனை நாள் இங்கே இருப்பானா அப்படின்னு கேட்க அதெல்லாம் தெரியல, எப்படியும் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு கிளம்பிடுவான், நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்ல சீக்கிரமாக படுத்து தூங்கு, காலையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோனை வைக்கிறான். அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்க ஹீரோ வர முகத்தில் அடிபட்டிருக்கிறத மறைக்கிறதுக்காக மாஸ்க் போட்டிருக்கிறான். ஆனால் ஹீரோயின் டக்குன்னு அந்த மாஸ்கை கலட்டவும் ஹீரோயினுக்கு நடந்தது எல்லாம் புரிஞ்சு போகுது. வேற எங்கேயும் அடிபட்டிருக்குதா, அண்ணன் எங்கே இருக்கான் அப்படின்னு கோவமா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்காம ஹீரோயின் வேகமா அவளுடைய அண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து அவனை பிடிச்சி இழுத்து எதுக்கு இப்போ அவனை அடிச்ச ரவுடியா, நீ உன்னெல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சி கொடுக்கணும், இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ, இனி உனக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, நீ என்னுடைய அண்ணனே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் கோவத்துல சண்டை போட்டுட்டு அங்க இருந்து போக என்ன பண்றேன்னு தெரியாம ஹீரோவா அவங்க பின்னாடியே போறான். ஆனா இப்போ அண்ணன்காரனுக்கு அவனுடைய தங்கச்சி இப்படி பேசினது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்போ ஹீரோ அங்க வர அண்ணன்காரன் ஹீரோயினை எங்கன்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோ நல்லதான் இருக்கான், வாஷ்ரூம் போயிருக்கான், இப்போ வந்துருவா அப்படின்னு சொல்ல நீ என்னுடைய தங்கச்சிக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னமா கோவப்படுறா அப்படின்னு அண்ணக்காரன் சொல்ல உண்மையை சொல்லப்போனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குது, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்காக சப்போர்ட் பண்ணி உன்கிட்ட சண்டை போட்டிருக்கிறா போல அப்படின்னும் போது ஹீரோயினுடைய அண்ணனுக்கு கடுப்பா இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ தண்ணி எடுத்து கொடுக்க அவனும் பாத்தீங்கன்னா குடிக்கிறான். இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா அங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துருக்க அண்ணன்காரன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ எனக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க, இப்போ எதுக்கு வந்திருக்காங்களாம் அப்படின்னு கேட்க சரி அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அண்ணனும் தங்கச்சி மாத்தி ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்க நடுவில் ஹீரோ இருந்து இவங்களை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயின் இப்போ தானே புரியுது, இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா யார் தான் கூட இருப்பாங்க, வாயை திறந்தாலே என்னடா சண்டை போடுற அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு ஹீரோயின் அண்ணன் நான் என்னுடைய ஃப்ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டோம், நீ எதுக்கு உள்ள வர அப்படின்னு கேட்கும்போது என்னது உன்னுடைய ஃப்ரெண்ட் என்ன, நான் உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு அப்படின்னு எந்திரிச்சு சண்டை போடுற மாதிரி வர ஹீரோவை பிடிச்சி உட்கார வச்சு இங்க பாரு எனக்கு மட்டும் அடிப்படலை, உன்னுடைய அண்ணனுக்கு தான் அடிபட்டிருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹீரோவை பார்த்து எதுக்காக என்னுடைய அண்ணனை அடிச்சன்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுடைய அண்ணன் பரவாயில்ல என்னுடைய தங்கச்சிக்கும் கொஞ்சம் என் மேலே பாசம் இருக்குது போல அப்படின்னு சந்தோஷப்பட அப்படியே 3 பேரும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அண்ணன்காரனுக்கு எப்படி அடிபட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன்காரன் தான் வாண்டடா ஹீரோவை அடிக்க சொல்லியிருந்திருப்பான், ஏன்னா தங்கச்சிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு ஹீரோ வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்புறான். அப்போ அண்ணன்காரன் நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வரான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்க அண்ணன் அங்கே இருக்கிற சோஃபால படுத்து கேம் விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ அண்ணன்காரன் நீ என்னடா இப்படி ஓவர் டைம் ஒர்க் பார்த்துட்டே இருக்கிற, என்னுடைய தங்கச்சி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ற, இப்படி ஓடி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உன்னுடைய ஹெல்த்தை கோட்டை விட்டுறாத, உன்னால முடியலைன்னா என்னுடைய தங்கச்சி கிட்ட சொல்ல அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல என்னுடைய சீனியருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனால தான் ஓவரா ஒர்க் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வேற வீட்டுக்கு மாறிடுவேன், இப்போ நான் இருக்கிற இடம் ரொம்பவே சின்னதா இருக்குது, அது போக உன்னுடைய தங்கச்சி ஹாஸ்டலுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் ரொம்ப தூரமா இருக்குது, அதனால தான் அவளுடைய ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பண்ணக்காரன் இங்க பாருடா ஏற்கனவே என்னுடைய தங்கச்சி ஆன்லைன்ல ஒருத்தனை நம்பி ரொம்பவே ஹேட் ஆகிட்டா, எனக்கும் சந்தோஷம் தான் நீ என்னுடைய தங்கச்சிக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறது, ஆனா என்னுடைய தங்கச்சிக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ அப்படி ஒரு நிலைமை என்னைக்குமே வராது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அப்படியே ஹீரோ அவனுடைய வேலையை பார்த்துட்டு அவனுடைய ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிடுறான். அப்போ ஹீரோ தலையில ஒரு பேப்பர் ஒட்டி இருக்குது, அதுல ஹீரோயினுடைய அண்ணன்காரன் நான் ஊருக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போக அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினும் வெளியில வர ஹீரோயின் அண்ணன் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவன் கிட்ட வந்து ஹீரோங்கன்ற மாதிரி கேட்குறாங்க, அவன் உனக்கு குடிக்க ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருக்கிறான் அப்படின்னு அண்ணன்காரன் சொல்லிட்டு சாங்ச்சி நாளைக்கு காலையில நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ ஏற்கனவே அப்செட்டாக இருந்த ஹீரோயினுக்கு அவளுடைய அண்ணன் ஊருக்கு கிளம்புறான்ற மாதிரி சொன்னது இன்னுமே அப்செட் ஆகிறது. என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இருக்கலாம்ல, இங்கேயே இரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணன்காரன் எனக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்குது, இங்க இருந்தா நான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்ல சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு அழுதுடுறாங்க. ஹே குட்டிச்சாத்தான் உன்னுடைய இடத்துல நீ இப்படி அழலாமா, யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. அந்நேரம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கிட்டு அங்கே வந்துடுறான். டே இங்க பாருடா இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல, ஏதோ அப்செட்ல இருக்கிறா என்னன்னு கேளுன்ற மாதிரி அண்ணன்காரன் சொல்லும்போது ஹீரோயின் உடனே கண்ணீரை தொடச்சிட்டு எதுவும் நடக்கலையே, நீ என்ன பிளாக் பண்ணல அதை நினைச்சுதான் நான் அழுதேன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஹீரோ வாங்கிட்டு வந்த ஜூஸை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அவளும் அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது இனி நீயே அவளை நல்லா பார்த்துக்கோ, நான் அப்படியே டாக்ஸி பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறேன், ஹே குட்டிச்சாத்தான் பாய் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் வந்து கிளம்பி போறான். ஆனா ஹீரோயின் இன்னுமே அப்செட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ நைட் ஆகுது, ஹீரோயினும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க அப்போ கூட ஹீரோயின் அப்செட்டாக தான் இருக்கிறாங்க. அதை கவனிச்சு ஹீரோ என்னாச்சு உனக்கு இப்பெல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்கிற, உன்னுடைய ஒர்க்கில் எதுவும் பிரச்சனையா, முன்னெல்லாம் என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனைனாலும் சொல்லி அழுதுருவேன், இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் அதுக்கு சின்ன பிள்ளைங்க தான் அழுவாங்க, நான் வளர்ந்துட்டேன், என்னுடைய பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவேன், அதை விட்டுட்டு அளவா செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின்
பக்கத்தில் வந்து இங்கே பாரு, நீ எனக்கு எப்போதுமே குழந்தை தான், அதனால நீ எதுக்கும் தயங்க வேணாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே சரி சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து உன்னுடைய வீடை உனக்கு தேடுதா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்போ நானும் கொஞ்ச நாள் கம்பெனியை லீவ் போட்டு வரேன், நீயும் உன்னோட இன்டர்னை விட்டுரு, நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே என்ன நீங்கள் என்னுடைய பேரண்ட்ஸ் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஆமாம், இனி நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க நினைக்கல, உனக்கு எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஹீரோயின் ஹீரோ ஹக் பண்ண ஹீரோ ஹீரோயினுடைய ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் நீங்களும் என்கிட்ட இனி எதுவுமே மறைக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், உங்களுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஊருக்கு வராங்க, சொந்த ஊருக்கு. அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே வீட்டுக்கு வர அவளுடைய அப்பா அம்மாவை கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்க்கவும் பின்னாடி இருந்து வந்து அம்மாவை ஹக் பண்ண அவங்க சடனாக பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லி அவளுடைய ரூமுக்கு வந்து ஹீரோக்கு கால் பண்ணி பேசுகிறான். அப்போ ஹீரோ வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயினுடைய அம்மா அவளுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி ரூம் வரவும் ஹீரோயின் ஃபோனில் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. ஸோ 2 நிமிஷம் அங்கேயே நின்று ஹீரோயின் பேசுகிறத கேட்டுட்டு நான் கூப்பிடும்போது சாப்பிடவாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு சரிமான்ற மாதிரி சொல்கிறா. அவங்க போனதுக்கப்புறம் என்னுடைய அம்மா சடனாக வந்துட்டாங்க, அதனால தான் கட் பண்ணிட்டேன், நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ண ஹீரோவும் என்னுடைய வேலை முடிஞ்சது சீக்கிரமாக உன்னை பார்க்க ஊருக்கு வரேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். ஹீரோயினும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோடைய ஞாபகமாக அவங்க சேர்த்து வச்சிருந்த பொருட்களுடைய பாக்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து ஒரு பேப்பரில் எழுதி ஸ்டார் செஞ்சு பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை எடுத்து நம்ம ஹீரோயின் பார்க்க அப்போ ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும்போது நான் ஹீரோவை லவ் பண்ணுறேனோன்னு தோணுது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை ஹீரோயின் வாஸ்து பார்க்குறாங்க. சின்ன வயசில் ஒரு விஷயம் நான் இதில் எழுதுனேன், இப்போ நிஜமாவே உங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் நினைக்க ஹீரோயின் அம்மா கீழே வந்து அவளுடைய அப்பா கிட்ட அவங்க பொண்ணு யாரையோ டேட்டிங் பண்ணுறாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லவும் ஸோ அவங்க 2 பேரும் நேராக ஹீரோயின் ரூமுக்கு வந்து உட்கார வச்சு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ யாரையும் டேட் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் உங்ககிட்ட நானே சொல்லணும்னு தான் இருந்தேன், ஆமாப்பா நான் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே ஹீரோயினுடைய அப்பா அம்மா 2 பேரும் அந்த பையன் எப்படி இருப்பான், எத்தனை வயசு ஆகுது, என்ன படிச்சிருக்கிறான், உன்னுடைய படிப்பு முடிஞ்சதும் நம்ம ஊருக்கே வந்துருவானா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருங்க அண்ணன் வந்துட்டானான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஓவராக தான் கேள்வி கேட்டுட்டோமோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்க இதை பொறுமையாக தான் டீல் பண்ணணுன்ற மாதிரி ஹீரோயின் அம்மா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஹீரோ இந்த ஊரில் தானே இருக்கிறான். ஸோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மீட்டிங் போடுறான். அங்கே ஹீரோயினுடைய அண்ணனும் தங்கச்சியும் அதான் நம்ம ஹீரோயினும் வந்திருக்காங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோ லவ் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஸோ எல்லாருமே ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவை தவிர. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயினும் வராங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது எதுக்காக நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ட்ரிங்க்ஸ்னால் ஒத்துக்காதா அப்படின்னு கேட்க ஹீரோ அதுக்கு அப்படியா எனக்கு ட்ரிங்க்ஸ் அலர்ஜியா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ணிட்டு இப்போ பாரு எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்கிறான். அப்படியே 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்க ஹீரோயின் லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அம்மாவும் ஒர்க் முடிஞ்சு பின்னாடியே வராங்க. ஸோ இப்போ ஹீரோயினுடைய அம்மாவும் வெளியில் நடந்து எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க போல. அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு வராங்க. ஆனால் ஹீரோயின் எதையுமே நோட் பண்ணலை. எப்போதும் போல அம்மா கிட்ட பெஸ்ட்டாக அவளுடைய ரூமுக்கு வந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அம்மா அவளுடைய ரூமுக்கு வந்து நீ லவ் பண்ணுற பையன் ஹீரோ தானே, அவனும் நீயும் தானே டேட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு கடைசியில் ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுடைய அம்மா 2 பேரும் எத்தனை நாளாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் வந்து ஒரு 2-3 மாதம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோயின் அம்மா ஹீரோயின் உட்கார வச்சு இங்கே பாருமா, ஹீரோ வந்து நல்ல பையன் தான் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் யோசிக்க வைக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் என்கிட்ட அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கான், எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோயினுடைய அம்மா இல்லைம்மா உனக்கு சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கிறதுனால உனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஒரு அன்பு வந்திருக்கும், அதை தான் நீ லவ்ன்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, லவ்வுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாத லவ்க்கா நான் இருக்க போறேன், இப்படி சொல்றீங்க, நான் ஹீரோவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு ஹீரோயினுடைய அம்மா இல்ல இப்போ உனக்கு படிக்கிற வயசு, நீ படிச்சு முடிச்சு லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணிக்கலாம், இப்போ எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் பதில் சொல்ல வரவும் ஹீரோயினுடைய அம்மா எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், இப்போ நேரத்துக்கு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயின் அவளுடைய ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்பவே அப்செட்டா இருக்குது. அதை யோசிச்சுட்டு ஒரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பத்தி ஹீரோவுக்கும் தெரிய வருது. சரி ஓகே நம்மளே ஹீரோயினுடைய அப்பாவை மீட் பண்ணி
பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுடைய அப்பாவை மீட் பண்ணி பேசுகிறான். அப்பா அவர் எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்க ஒரு 3 மாதம்ன்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, உன்னை சின்ன வயசுலேருந்து எனக்கும் சாங்சி அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். நீ ரொம்பவே நல்ல பையன்தான். ஆனால் எனக்கு உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை நினச்சா தான் யோசனையாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நாங்கள் சாங்சியோடைய அப்பா அம்மா இல்லையா? ஸோ அவளுடைய ஃபியூச்சர் எங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஸோ உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் இப்படி பேசலை. ஸோ இது சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. அடுத்த சீனில் வெளியில் போன ஹீரோயின் இப்போ தான் வீட்டுக்கு வராங்க. சொல்லப்போனால் ஹீரோ வீட்டுக்கு வந்த விஷயம் அப்பா கிட்ட பேசினது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வர தெரியாது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினுடைய அப்பா அம்மா உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை ஹீரோயினுடைய அப்பா ரொம்பவே பொறுமையா, நீ சின்ன பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வேகமாக வளர்ந்துட்ட. நேற்று தான் உன்னை ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் விட்ட மாதிரி இருக்குது. உனக்கு சின்ன வயசில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். நானும் உங்கள் அம்மாவும் உன்னை அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் உன்னை ரொம்பவே பத்திரமா பார்த்துப்போம். இதனால உங்கள் அண்ணன் அவனை விட உன்னை நல்லா தான் பார்த்துக்குறோன்னு சொல்லி சண்டெல்லாம் போடுவான். ஆனால் இப்போ பாரு, 2 பேரும் வளர்ந்துட்டீங்க அப்படின்னும் போது ஹீரோயின் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருமா, நீ இப்போ டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஹீரோ கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே ஷாக்காகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஹீரோ கிட்ட பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் மேலே அன்பாக இருக்கிறான்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை நினச்சா இது சரி வரும்னு தோணலை அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் அவனுடைய ஃபேமிலியில் நடந்த விஷயத்துக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம்? அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேச, இல்லை சாங்சி, நாங்கள் உன்னுடைய அப்பா அம்மா, உனக்கு எது நல்லது அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ அவனை பிரேக்கப் பண்ணுறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, அப்போ நான் ஒன்றும் விவரம் தெரியாத சின்ன பிள்ளை கிடையாது. எனக்கு ஹீரோடைய ஃபேமிலியை பற்றி நல்லா தெரியுப்பா. எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அவனை நம்புகிறேன். நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் அவன் கூட இருக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் அப்பா அம்மா ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு வரவும் ஹீரோயின் கோவத்தில் இருந்துச்சு அவளுடைய ரூமுக்கு வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறா. அப்போ ஃபோன் எடுத்த ஹீரோ எதுவுமே பேசிக்காமல் அமைதியாக இருக்கவும் ஹீரோயின் உடனே, என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய அப்பா உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரா? அவர் சொன்னதை பற்றி நீங்கள் யோசித்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீ எதை பற்றி பேசுகிற? அவர் நிறைய சொன்னார் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, நீங்கள் ரொம்பவே நல்லவங்க, நீங்கள் ரொம்பவே கிரேட் தெரியுமா? என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறீங்க. நான் இப்போ மெச்சூர் ஆகிக்கிட்டேன். எனக்கும் டிசிஷன் எடுக்க தெரியும். எங்கள் அப்பா சொல்கிற எதையும் வச்சு நீங்கள் குழப்பிக்காதீங்க அப்படின்னும் போது, இங்கே பாரு, நான் எதை பற்றியும் கவலைப்படலை. அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன நீங்கள் திடீர்னு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் இங்கே கொஞ்ச நாள் இருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா, எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால தான் நான் போகிறேன். நீ எதுவும் யோசிக்காமல் உன்னுடைய அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஸோ இதனால ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நைட் ஃபுல்லாக அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா வேகமாக அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினுடைய அப்பா அம்மா, நேற்று ஒன்று பேசி நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோமா, அதனால தான் நீ ஊருக்கு கிளம்புறியான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைப்பா, அவங்க அக்கறை எனக்கு புரியுது. ஆனால் நானும் சின்ன குழந்தை இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, உன்னுடைய ஃபியூச்சருக்காக தான் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பேச்சை வச்சு உங்களுக்கு ஹீரோ மேலே நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. ஆனால் இந்த வாட்டி என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பேசுறது கேட்டு ஹீரோயினுடைய அப்பா, வா நானே ஒன்று ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஃப்ளைட்டில் ஊருக்கு வந்து இறங்கினதும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஊருக்கு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன், என்கிட்ட சொல்லவே இல்லை, சரி அங்கேயே வெயிட் பண்ண, நானே வரேன்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறான். ஹீரோயினும் சரின்ட்டு அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோ தேடி வந்ததை யோசித்து பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு ஹீரோயின், நான் இப்போ சின்ன பொண்ணா இருக்கிறேன், நான் வளர்ந்ததுக்கப்புறம் நான் லவ் பண்ணுற பையன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டானா என்ன செய்யன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா? அதாவது ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்டிங் எபிசோடில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஹீரோவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், இந்த வாட்டி நம்ம ஹீரோ கிட்ட எல்லாமே ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அழக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். என்ன நீ திடீர்னு கிளம்பி வந்துட்ட அப்படின்னு கேட்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க வரேன்ற மாதிரி சொல்லி இங்கே வந்தேன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும், ஆமாம் என்னாச்சு இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் உண்மையை சொல்லப்போனால் அன்றைக்கி உங்களை தான் பார்க்க வந்தேன். எங்கள் அண்ணன் உங்களுக்கு புதுசாக கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டுன்ற மாதிரி என்கிட்ட சொன்னான். அதனால உங்களை பார்த்து எது உண்மைன்ற மாதிரி தெரிஞ்சுக்க தான் உங்களை பார்க்க ஓடி வந்தேன். எனக்கு ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட்னு யாருமே கிடையாது, அதெல்லாம் நான் உங்களுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து ஹீரோ நினச்சி எழுதின லெட்டர்ஸை ஹீரோ கையில் கொடுத்து, இங்கே பாருங்க, நான் உங்களை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேச ஹீரோ அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறான். அதில் ஹீரோயின் வந்து, நான் ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு இதில் எழுதியிருக்காங்க. இன்னொரு பேப்பரில், நான் சீக்கிரமாகவே பெரிய பொண்ணாக்கி ஹீரோ கூட சேர்ந்து அவனுடைய கடன் எல்லாத்தையுமே அடைக்கணும் அப்படின்னு எழுதியிருக்குது. இன்னொரு பேப்பரில், நான் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு ரகசியம் சொல்கிறேன், நான் ஹீரோ லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, என்னுடைய கண்ணுக்கு எப்போதுமே நீங்கள் ஸ்பெஷல் தான். சின்ன வயசுலேருந்து நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால என்னுடைய அப்பா பேசினதை வச்சு நான் அவாய்ட் பண்ணிடாதீங்க. நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன், உங்கள் கூட லைஃப் லாங் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணீரை அப்படியே தொடச்சி விடுறான். அப்போ ஹீரோ வந்து அந்த லெட்டரை பார்த்துட்டு, எப்படி நீ இதை ஸ்டார் மாதிரி ஃபோல்ட் பண்ண அப்படின்னு கேட்க ஹீரோயின் அவங்க கையில் வாங்கி மடிச்சு காட்டுறாங்க. அப்போ ஹீரோ ரொம்ப எமோஷனலாகி, இத்தனை நாள் சொல்லாமல் இன்னைக்கு ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பயங்கரமாக அழுதுகிட்டே, இல்லை என்னுடைய அப்பா உங்களை பேசி ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க, நீங்கள் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டீங்கல்ல அப்படின்னால நம்ம ஹீரோயினுடைய முகத்தை பிடிச்சி, என்னுடைய
என்னுடைய சாங்சி அழுமுஞ்சியா இருக்காளே, என்னை மன்னிச்சிருமா, உன்னை ரொம்பவே அழ வைக்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு ஹக் பண்ணவும் ஹீரோவா அவங்கள ஹக் பண்ணிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என்ன நினச்ச, உன்னை விட்டு நான் போயிடுவேன்னு நினச்சியா, உன்னை கடத்திட்டு போயாவது நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ இப்போ படிச்சு முடியும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா, உங்கள் அப்பா அம்மாவோடைய சம்மதத்தோட அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஹீரோயின் கிட்ட முன்னாடி ஹீரோ சொல்லியிருப்பான்ல, ஏர்போர்ட்டுக்கு அவங்க வரும்போது ஹீரோயின் வந்து நான் லவ் பண்ணுற பையன் என்னை விட்டு போயிடுவானோ அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்திருப்பான்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரி பண்ணிட்டு இருக்க ஹீரோ சோகமாக இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து என்னாச்சு உங்களுக்கு என்ன சோகம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா யோசித்து பார்த்தா புரியுது, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஆரம்பமே கிரேட், என்னை எப்போதுமே நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னும் போது ஹீரோ அழுதுகிட்டே, ஐ லவ் யூ சாங்சி, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, நான் தான் உன்னுடைய மனசில் இருக்கிறத இவ்வளோ நாளாக புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கிறேன், நான் தான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கிறேன், ஆனால் இனிமேல் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், என்றைக்குமே உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அப்படியே கிஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிறத காட்டுறாங்க. அவன் அவனுடைய சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்கிறான். அவங்களும் சரின்ற மாதிரி ஹீரோ உட்கார சொல்லி பேச, அப்போ ஹீரோ நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணலான்ற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னும் போது அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க. என்னாச்சு, எதுக்காக ரிசைன் பண்ணுற, நாங்கள் உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மெயின் ஆஃபீஸ்லலாம் பேசிகிட்டு இருக்கிறோம், உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கூட இன்னும் காலேஜ் முடியலையே, அதுக்குள்ளே என்ன அவசரன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இல்லை இங்கேருந்து போய் நான் சாங்சி ஊரில் பிஸ்னஸ் பண்ணலான்ற மாதிரி இருக்கிறேன், அவங்க வீட்டில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன நானே ப்ரூவ் பண்ணுற சிச்சுவேஷனில் இருக்கிறேன், நானும் இனிமேல் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணலான்ற மாதிரி இருக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவங்களும் உன்னுடைய முடிவு சரியாக தான் இருக்கிறோம், நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரம் ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பவும் அவனுக்கு அவனுடைய அப்பா வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. உடனே ஹீரோ அங்கே வர அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து, தம்பி உங்கள் அப்பாவுடைய நிலைமை ரொம்பவே மோசமாகிட்டு, இதுக்கு மேலே அவரை காப்பாற்ற முடியுமான்றது எங்களுக்கு தெரியல, அதனால கடைசியாக அவர்கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு டாக்டர் சொல்கிறது கிட்ட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவனுடைய அப்பா பெட் இருக்கிற இடத்துக்கு வந்து பக்கத்தில் உட்காரான். நான் இப்படி ஒரு நாள் வரும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் நினைக்கல, ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு மட்டும் நீங்கள் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதனால போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிருந்தா கூட இந்நேரம் நீங்கள் ரிலீஸ் ஆகி எங்கள் கூட இருந்திருப்பீங்கப்பா, ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் சூசைட் அட்டம் பண்ண போய் நம்ம ஃபேமிலி சின்ன பெண்ணாமல் ஆகிட்டு அதுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதே இல்லைல்ல, நீங்கள் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கப்பா, அது எல்லாத்தையுமே நான் அடிச்சிட்டேன்ப்பா, அது போக நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணவருடைய குடும்பத்துக்கு நான் கஷ்டப்பட்டு நஷ்டஈடாக நிறைய பணம் கொடுத்துருக்குறேன், அம்மாவும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேன்சரில் இறந்து போயிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு கேன்சர்ன்ற விஷயத்தையே என்கிட்ட மறைச்சிட்டாங்க, சொன்னால் நான் கஷ்டப்படுவேன்றதுக்காக என்கிட்ட சொல்லாமல் மறைச்சி இறந்து போயிட்டாங்கப்பா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும் அன்னைக்கு இப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காதுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுகிறான். ஆனால் அப்பா நீங்கள் இப்படி பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பொறுப்பான பையனாக இருக்கிறேன், அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் என்னுடைய அம்மாவை போய் பார்க்க போகிறீங்க, இப்போவாவது அவங்கள நல்லா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அவனுடைய அப்பா கிட்ட கடைசியாக பேசிட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுடைய அப்பாவும் இறந்து போய்ட்டுறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோ வெளியில் வந்தால் ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து தான் அவனுடைய கஷ்டத்தெல்லாம் மறைச்சி எனக்கு இப்படி ஒரு நாள் வருன்றது நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினை பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறான். ஸோ இப்போ நைட் ஆகுது. ஹீரோனுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ 1 மந்த்தில் கிளம்ப போகிறான்ற மாதிரி சோகமாக ஹீரோயின் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினுக்கும் தெரியும் ஹீரோ வந்து ஊருக்கு போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான்ற மாதிரி. அப்போ ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு ஊருக்கு போனால் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு நான் கேண்டி வாங்கி தரேன், என்னை மிஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் மிஸ் பண்ணுறது இருக்கட்டும், நீ என்ன மிஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் அமைதியாக நிற்கிறாங்க. உடனே ஹீரோ, சரி நீ எதுவும் கவலைப்படாத, நான் உனக்கு டெடி பியர் பொம்மை வாங்கி தரேன், என்னை மிஸ் பண்ணும்போதெல்லாம் நீ அதை எடுத்து வச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே நாட்களும் போகுது. 1 மாதம் முடியவும் நம்ம ஹீரோயினுடைய ஊருக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் இருக்கிறான். கூடவே ஹீரோயினும் இருக்கிறாங்க. ஹீரோவை விடாமல் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹீரோயோட மனசே இல்லை. இங்கே பாரு, நீ கிளம்பு, வெளியில் கார் நிற்குது பாரு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்க. அவங்க ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்க, அங்கே போயிட்டு ஒழுங்காக சாப்பிடணும், வேலைன்னு இருக்காமல் நேரத்துக்கு சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கணும், ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாட்டா சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். ஆனால் ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பின்னால் திரும்பி பார்த்து, வெளியே கேப் நிற்கிதுமா, போயிட்டு வா அப்படின்னும் போது ஹீரோயின் கேட்காம பின்னாடியே வராங்க. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணி அழுகிற மாதிரி வரான். ஆனால் ஹீரோயின் கிட்ட காமிச்சிக்கல. அப்போ ஹீரோயின், நான் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் சரின்னு சொல்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவளுடைய பிஸ்னஸ்க்கான இடத்த தான் பார்க்க போகிறான். நிறைய இடத்த பார்த்து ஃபைனலாக ஒரு இடத்த வாங்கலான்ற மாதிரி முடிவு பண்ணுறான். இப்படியே ரெண்டு பேரும் அவங்கவுங்க கரியர்
கரியரில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறான். ஹீரோயினுடைய அண்ணனும் அங்கே இருக்கிறான். அப்போ ஹீரோ வந்து டேய் உன்னுடைய அப்பா எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து நான் மீட் பண்ணணும் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னடா சாங்க்ஸ் விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படி இல்லை நான் இங்கே புதுசாக ஆஃபீஸ் திறக்க போகிறேன் இல்லையா, ஸோ அதனால நான் கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்கிறான். அண்ணன்காரனும் சரின்னு சொல்கிறான். ஸோ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கரெக்டாக 9 மணிக்கு ஹீரோயினுடைய வீட்டு வாசலில் நின்று பெல் அடிக்க ஹீரோயின் அண்ணன் தான் ஓடி வந்து கதை திறக்கிறான். என்னடா அநியாயத்துக்கு பங்க்சுவலாக இருக்கிற, டான்னு 9 மணிக்கு வந்துட்டேன், சரி உள்ளவா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் டே உள்ளே வந்து நீ எதுவும் பேசாமல் இருந்தாலே போதும், நானே எல்லாம் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி வா அப்படின்னு சொல்லி அண்ணக்காரன் கூட்டிகிட்டு வர 2 பேரும் அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்க. ஹீரோ வர்றதை பார்த்துட்டு ஹீரோயின் அம்மா நல்ல விதமாக தான் வந்து பேசுகிறாங்க. என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில் கொடுக்குறான். இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு அவங்க கேட்க, வச்சுக்கோங்க ஆன்ட்டின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறான் ஹீரோ. அப்புறமா எல்லாரும் உட்காந்து ஒன்றா லஞ்சு சாப்பிட்றாங்க. அப்போது ஹீரோயினுடைய அப்பா அம்மாவுக்கு ஹீரோ கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுடைய அப்பா, என்னப்பா பிஸ்னஸ் பண்ண போகிற போல ஆஃபீஸ் வைக்க இடம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கான அட்ரஸை கொடுக்குறான். ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டு முடிக்க அடுத்தது எல்லாரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து, அங்கிள் நான் போன வாட்டி இங்கே வந்தப்போ நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அது நல்லாவே புரிஞ்சுது, அதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்திருக்கிறேன். அப்படின்னும் போது உங்கள் சிச்சுவேஷன் புரியுது, நீங்கள் சாங்க்சியோடைய ஃபியூச்சரை பற்றி தான் கவலைப்படுறீங்க, அதுக்காக தான் நான் இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அவளுக்காக மட்டும் இல்லாமல் என்னுடைய கரியரை டெவலப் பண்ணணுன்ற மாதிரி நினைக்கிறேன், என்னை நம்புங்க அங்கிள் அப்படின்னு பேசுகிறான். அப்போ ஹீரோயினோடைய அப்பா, சரி இருக்கட்டும், இருந்தாலும் உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை நினச்சாதான்ப்பா யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ எல்லா ப்ராப்ளமையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு தான் வரேன், சொல்லப்போனால் நான் சாங்க்சியை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் பிஸ்னஸே ஆரம்பிக்கிறேன், அவளுக்காக நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவள் என்ன ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டா, கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா, இனி நான் அவளுக்காக எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவளை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லி, ஹீரோயின் கூட அவன் இருந்த எல்லா விஷயத்தையுமே யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்ட வந்து பேச அவங்களும் சரின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ, என்னை நம்புங்க, என்கிட்ட இப்போ அவ்வளோவா எதுவும் இல்லை தான், நான் அவளை சந்தோஷமாக பார்த்துப்பேன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அம்மா, சரி நீங்கள் சொல்ல வர்றது எல்லாம் எங்களுக்கு புரியுது, நீங்கள் அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்புறேன்ற மாதிரி ஹீரோடைய காதலுக்கு கடைசியாக ஒரு வழியாக பச்சை கொடி காட்டிடுறாங்க. அவ்வளோதான், ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தில் உண்மையாகவே சாங்க்சிக்கு நல்ல அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருந்து அண்ணன்காரன், ஹலோ நல்ல அண்ணனும் தான் கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ, ஆமாம் ஆமாம் நல்ல அண்ணன் கிடச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணுறான். ஹீரோயின் வந்து, எங்கே போயிட்டு வரீங்க, எல்லாம் நல்லபடியாக வேலை நடக்குதா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமாம்மா அப்படின்னு சொல்லி நல்லா பேசிகிட்டு இருக்கிறான். ஹீரோ சந்தோஷமாக பேசுகிறத பார்த்து ஹீரோயின், என்னாச்சு ஒவ்வொரு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்கு போய் உன்னுடைய பேரண்ட்ஸை பார்த்து பேசினேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஷாக்காகுது. என்னாச்சு, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நமக்கு நெகட்டிவாக எதுவும் பேசலை அப்படின்னும் போது ஹீரோயின் அவங்க வீட்டில் அகேன்ஸ்டாக பேசலன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சந்தோஷத்தில் 2 பேரும் வீடியோ கால்லேயே கிஸ் கொடுத்துட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. அடுத்தது அப்படியே 2 வருஷம் ஆகுது. ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. அதை ஒரு பீச்சில் வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயின் கூட ஜாலியாக விளையாடிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். எல்லாரும் பீச்சில் படுத்துட்டு 4 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல, நம்ம இனிமேல் அவ்வளோவா பார்த்துக்க மாட்டோம்னு நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தி சொல்ல, இன்னொருத்தி அதை பற்றிலாம் பேசாத, அப்புறம் எனக்கு இப்போ அழுக வந்துடும் அப்படின்னு சொல்ல, அப்போது ஹீரோயினும் நாம் இனி ஆன்லைனில் ஆக்டிவாக இருப்போம், நம்ம பிரியக்கூடாது அப்படின்னும் போது சரின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேங்கில் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுவா இல்லையா, அந்த பொண்ணை பார்த்து ஹீரோயின், ஹே உன்னுடைய ஃபேஸில் மேக்கப்லாம் போயிட்டு பாரு, போ சீக்கிரம் மேக்கப் போட்டுட்டு வா, அப்போ தான் ஃபோட்டோவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு கேம்ப்குள்ளே ஓடி போகிறா. அப்போ அங்கே இருந்து எல்லாரும் அந்த பொண்ணுக்காக மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண சர்ப்ரைஸை ரெடி பண்ண ஹீரோவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்த அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த பொண்ணை மெதுவாக கூட்டிகிட்டு வந்து அந்த ஹார்ட்குள்ளே மெதுவாக நிறுத்தவும் அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போக ஹீரோ பொக்கையோட அங்கே வரான். பார்த்தா ஹீரோ தான் ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுறான். ஹீரோயின் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல, சாக்கில் நிற்கிறாங்க. அங்கே ஹீரோயினுடைய அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ, என்னுடைய லைஃப்பில் நடந்த நல்ல விஷயம்னா அது நீ தான், நீ என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட, நானும் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு ரிங் கொடுக்குறான். சுற்றி இருக்கிற எல்லாருமே எஸ் சொல்லுன்ற மாதிரி கத்திட்டு இருக்க ஹீரோயினும் அப்படியே எமோஷ்னலாக கையை நீட்டுறாங்க. ஹீரோயின் கைக்கு ரிங் மாட்டி விடவும் அங்கே இருக்கிறவங்க கிஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ண அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது ஹீரோயினும் தனியாக வாக்கு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட, நான் உங்ககிட்ட லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், இதுவரை நான் உங்ககிட்ட சொன்னதில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, எப்போதுல இருந்து பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஃபர்ஸ்ட் ஸ்னோ வந்துச்சுல்ல அன்னையிலேருந்து உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன். இதை கேட்கவும் ஹீரோயின் அவளுடைய லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. என்னுடைய லவ் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வச்சுட்டு வந்தேன், என்ன அறியாமலேயே உங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்தேன், ஆனால் போக போக தான் தெரிஞ்சது நான் மட்டும் வரல, நீங்களும் என்ன நோக்கி தான் வரீங்கன்ற மாதிரி. இப்போ 5 வருஷம் முடியவும் செஞ்சிருச்சு. நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் கூட நான் நினச்சபடியே ஒன்று சேர்ந்துட்டேன். அவனுடைய 22 வயசில் ஸ்டார்ட் ஆன லவ் என்னுடைய 22 வயசில் முடிஞ்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்
காமிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோயின் அவளுடைய வீட்டில் இருக்காங்க. கையில் ஃப்ரூட்ஸ் பவுலோட அவங்க அண்ணன் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ கையில் இதே வச்சு பார்த்துட்டு நிற்கிறான். ஹீரோயின் வந்ததும் அப்படியே அவங்கள திரும்பி பார்க்க ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்த ஞாபகம் வருது. இப்போ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வர ஹீரோ கையில் ஒரு லெட்டரை வச்சுட்டு இது என்ன புது லெட்டராக இருக்குது, இதை நீ என்கிட்ட காமிக்கலையே அப்படின்ற மாதிரி பிரித்து பார்க்குறான். ஹீரோயினும் உங்களுக்கு பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை பிரித்து பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ணுறான். அதோட இந்த சீரியஸும் முடியுது. ஸோ எப்படி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன போட தான் ரொம்பவே டிலே பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல சீரீஸை தொடர்ந்து போட்டிருந்தா செமையாக இருந்திருக்கும். சரி ஓகே, இனிமேல் அடுத்த சீரீஸ்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம். இந்த சீரீஸை எத்தனை பேர் மிஸ் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சூப்பரான சீரீஸை நம்ம 2 நாளில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.